தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் நிறைய தர்ம காரியம் எப்பவுமே செய்யறோம். பழைய கர்மாக்களை கழிக்கிறதுக்காக தான் அந்த பூமியில தனுசு ராசியில நம்ம பிறந்திருக்கோம்னு புரிஞ்சுக்கோங்க. நிறைய கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா நிறைய இருக்குன்னு அர்த்தம். தனுசு ராசியை சேர்ந்தவங்க யார் யார் பிசினஸ் பண்றீங்களோ, 3ஆம் இடத்துல புதன் சூரியனுடைய சேர்க்கை. இந்த புதன் சூரியனுடைய சேர்க்கை சிலருக்கு அரசாங்க கான்ட்ராக்ட் அது பெற்றுத்தரும். அதே மாதிரி திருமண விஷயங்கள் கைகூடி வரும். ரொம்ப அனுகூலமாக உங்கள் திருமணம் அமையும். என் அன்பான தனுசு ராசி நேயர்களே, ஃபுல்லான் பக்தி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சந்திர கிரகணத்தை பற்றியது இந்த பதிவு. சந்திர கிரகணம், பூரண சந்திர கிரகணம் ஏற்பட போகுது. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம், இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி மத்தியானம் 3:20 இரவு 7:53 வரைக்கும் சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நட்சத்திரங்களில் ஒன்று நம்ம ராசியில் இருக்குது, தனுசு ராசியில். பூராடம் நட்சத்திரத்திற்கு சந்திர கிரகணம் உண்டு. தனுசு ராசியில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். தனுசு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கு, மூலம், பூராடம், உத்திராடம். தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் நிறைய தர்ம காரியம் எப்பவுமே செய்யறோம். பழைய கர்மாக்களை கழிக்கிறதுக்காக தான் அந்த பூமியில தனுசு ராசியில் நம்ம பிறந்திருக்கோம்னு புரிஞ்சுக்கோங்க. நிறைய கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 3 நட்சத்திரமே கர்ம நட்சத்திரம். அந்த கர்மாவனால வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறோம். மனசு கஷ்டங்கள், வேலை பிரச்சனை, உடல்நல பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனை நிறைய இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்போ தனுசு ராசிக்காரர்கள் அதிலிருந்து விடுபடணும்னா நிறைய தர்ம காரியங்கள் செய்யணும், நிறைய தர்மம் செய்யணும். அப்படி செய்ய தான் உங்களுடைய கர்மா கழியும் என்பது உண்மை. இப்போ இந்த கிரகணம் ஏற்படுகிறது மார்ச் மாதம் 3ஆம் தேதி இல்லையா? அன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ராசிக்கு 3வது ஸ்தானம் தைரிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் வீரிய ஸ்தானம் சொல்கிறோமே, அதில் செவ்வாய், ராகு, சூரியன், புதன் என்ற 4 கிரகங்கள் அணிவகுத்திருக்கு. உங்களுடைய சதுர்த்தம கேந்திரத்தில் சுக்கிரனும் சனியும், இந்த 2 கிரகங்கள் சுக்கிரன் சனி அணிவகுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் உங்களை ராசியை பார்க்கிற உங்கள் பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த கிரகணம் நடக்கிற போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இது என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க நியூ அக்ரிமெண்ட்ஸில் கையெழுத்து போடுவீங்கன்னு இருக்குது. தனுசு ராசியை சேர்ந்தவங்க யார் யார் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, 3ஆம் இடத்துல புதன் சூரியனுடைய சேர்க்கை. இந்த புதன் சூரியனுடைய சேர்க்கை சிலருக்கு அரசாங்க கான்ட்ராக்ட் அது பெற்றுத்தரும். நிறைய பேர் பிஸ்னஸ் ரீதியாக புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. அதே மாதிரி திருமண விஷயங்கள் கைகூடி வரும். ரொம்ப அனுகூலமாக உங்கள் திருமணம் அமையும். மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க. அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். குறிப்பாக 3ஆம் இடத்துல ராகு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு ஒரு பெரிய வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நிறைய பயணங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு அமையும். 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படிங்கிற போது வீட்டுக்கு புதுசாக ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கக்கூடிய யோகம், டிவி வாங்குகிற யோகம், அப்படிலாம் இப்போ நிறைய யோகங்கள் இப்போ உங்களுக்கு சேர்கிறது. இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் உங்களை பார்க்கிறார். ஒரு ஃபினான்ஷியலாக பெரிய ஹைட்ஸை நீங்கள் தொட போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. அதுமாதிரி சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் கூடி வரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் கூடி வரும். உங்களுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்தாலும், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு வரன் பார்த்தாலும் திருமணத்திற்கு வரன் கூடி வரக்கூடிய யோகம். பாக்கிய ஸ்தானத்திலே கிரகணம் நிகழ்வதனால் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் சிக்காமல் உங்கள் பாதுகாப்பு அதிகப்படுத்திக்கணும். அதே மாதிரி அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் வருகிறது. சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் கவனமாக இருக்கிறோம். எந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடும்போதும் அதோடைய ஷரத்துக்களை படித்து பார்த்துட்டு தான் கையெழுத்து போடணும். இது முக்கியம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஆனால் நிறைந்த வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஆஞ்சநேயருடைய மந்திரம். ஓம் மாருதியே போற்றி, ஓம் மாருதியே போற்றிங்கிற மந்திரத்தை
இந்த கிரகண நேரம் முழுவதும் நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பது உறுதி. இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் வருகிறது. இந்த சந்திர கிரகணத்தினாலே 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த சந்திர கிரகணத்தை எப்படி நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் என்ற 2 ஒளி கிரகங்கள் இருக்கு இல்லையா. ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் சந்திரன் இரண்டையும் ராஜ கிரகங்கள்னு சொல்கிறோம், ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகுவினாலோ கேதுவினாலோ ஏற்படக்கூடிய கிரகஸ்தம், அதற்கு பேர் தான் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு கிரகணம்னு பேசுகிறோம். இப்போது ஏற்பட போவது சந்திர கிரகணம். கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணம் தான் சந்திர கிரகணம். இது எப்போ நடக்க போகுது? மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் அந்த கிரகணம் இருக்குது. இந்த கிரகண நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய்க்கிழமை பிற்பாதி 3:20 கிரகணம் ஆரம்பிக்குது. அதாவது மார்ச் 3ஆம் தேதி பிற்பகல் 3:20 கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரைக்கும் அந்த கிரகணம் இருக்குது. 7:53 தான் கிரகணம் மோட்சம் அடைகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் கிரகணம் இருக்கிற போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றங்களை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் ஏற்பட போகிறது அப்படின்னு சொன்னால் பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசி கடக லக்னத்தில் தான் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழ்கிறது. இந்த பூரம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு இணையான மற்ற நட்சத்திரங்கள் இருக்குது. பரணி பூராடம் அந்த நட்சத்திரங்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. அதே மாதிரி சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய இன்னும் 2 நட்சத்திரங்கள் மகம் உத்திரம், இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. அதுவே மொத்தம் இதில் 5 நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கிரகணம் பிடிக்குது. பரணி பூரம் பூராடம் மகம் உத்திரம், இந்த 5 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்குது. அவர்கள் கண்டிப்பாக கிரகண சாந்தி செய்து கொள்ளணும். எத்தனை மணிக்கு கிரகண சாந்தி பண்ணணும் அப்படின்னா இரவு 7:53 வரைக்கும் கிரகணம் இருக்குது. மத்தியானம் 3:20 பிடிச்ச கிரகணம் இரவு 7:53 வரைக்கும் இருக்குது. ஆகவே 8 மணிக்கு நீங்கள் குளித்து விட்டு பிறகு கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய சாஸ்திரிகளை அணுகி கிரகண சாந்தி செய்து கொள்வது என்பது பெரிய நன்மைகளை தரும். கிரகணத்தால் வரக்கூடிய தாக்கங்களை நீக்கும். இந்த கிரகண நேரத்திற்கு என்று சில கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண ரேகைகள் பட்டால் அவங்கள் பிரெக்னன்சி பாதிக்கப்படும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நேரத்திலே வெளியே வர வேண்டாம் என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் ஜன்னல்களையெல்லாம் கூட அடைச்சி வச்சு பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய லேடிஸுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நம்ம ஊரில் ஒரு பழக்கம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.